ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் வெதர் பரவாயில்லையா இருக்கு. ஆனா ஒரு நாளும் ஒரு வெதர் இருக்கு. என்னதான் ஸ்ப்ரிங் வந்து அஃபிஷியலா ஸ்டார்ட் ஆனாலும், ஒரு நாள் நல்லா இருக்கு. ஜாக்கெட் போடாம வெளிய வர முடியுது. மறுநாள் பார்த்தா ஸ்னோ பெய்யுது, அப்புறம் மழை பெய்யுது, ஃப்ரீசிங் ரெயின் அடிக்குது. மாரி வித்தியாசமா இருக்கு. வெதர் வந்து கனடால பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. வீக்கெண்ட்ஸ் ஆனாலே வந்து என்னமோ அவுட்டிங் போற மாதிரி ஃபேமிலியா கிளம்பி நாங்க கிராசரி ஷாப்பிங் போயிடுறோம். நல்லா நம்ம அடல்ட் ஆயிட்டோம். அஃபிஷியலி அடல்ட் அப்படின்றது வந்து வீக்கெண்ட்ஸ் ஆனா அந்த கிராசரி ஷாப்பிங்ல தான் வந்து தெரிய வருது. ஐய்யய்யோ! நம்மளுக்கும் வயசாயிடுச்சு போல இருக்கே. வாரம் வாரம் நம்ம வந்து ஊருக்கு சுத்துறதுக்கு பதிலா இந்த மாரி காய்கறி வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம் அப்படின்றதுல. முட்டையும் பாலும் தான் சீக்கிரமா காலியாகும். சரி முட்டை தானே வாங்குறோம், பால் தானே வாங்குறோம், சீக்கிரமா வாங்கிட்டு வந்துரலாம் அப்படின்னு பார்த்தாக்கா, அப்பதான் இத வாங்கலான்னு தோணும், அது வாங்கலான்னு தோணும். அப்புறம் ட்ரெவர் ஒண்ணு கேட்பான். அப்புறம் எனக்கு இந்த வாரம் ஏதாவது செஞ்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தேவையில்லாததெல்லாம் வாங்கி கார்ட்ட ஃபில் பண்ணி ஒரு $10ல முடிய வேண்டியது $70, $80 ஆயிடும். இதில வேற சிக்கனம் பண்ணணும், சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீக் டேஸ்ல ஃபுல்லா பிளான் பண்ணுவோம். வீக்கெண்ட்ஸ்ல ஃபுல்லா இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் வந்து செலவு பண்ணுவோம். அது இல்லாம வெளிய வேற வாங்கி சாப்பிட்டு டோட்டலா காலி